பொதுவாகவே கீரைங்கன்னா நிறைய சத்துள்ளது. அதுலேயும் பொன்னாங்கண்ணி கீரை ஸ்பெஷல். கண்ணுக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க, உடம்புக்கு குளிர்ச்சியும் கொடுக்கும். இது சிவப்பு பொன்னாங்கண்ணி. இந்த கீரையில் இன்றைக்கி தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல சட்டி காய வச்சுக்கலாம். சட்டி காய வச்சு சூடானோன்னா அதில் நமக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். தொக்குக்கு எப்பொழுதும் நல்லெண்ணெய் நல்லாயிருக்கும். தேவையான அளவு ஒரு 3 கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டு, நல்லெண்ணெய் சூடாக்கி வரும்போது பார்த்திங்கன்னா கடுகு, கொஞ்சோண்டு வெந்தயம், அதோடு சேர்த்து காஞ்ச மிளகா ஒரு 3 மிளகா இது மாதிரி கிள்ளி வச்சுருக்கேன், அதுவும் சேர்த்துக்கலாம். மிளகா கருகிராமல் அதுக்கு முன்னாடியே கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். முழு பூண்டாக போடுறதுக்கு பதிலாக நான் பூண்டை இதை மாதிரி சதைச்சிருக்கேன். சின்ன துண்டு இஞ்சியோட ஒரு 7 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி இதை மாதிரி சதைச்சி அதையும் சேர்த்தாச்சு. நல்லா வதக்கி விட்டுருவோம். இது நல்லா வதங்கி வர பருவத்தில் ஒரே ஒரு சின்ன தக்காளி பழுத்தது அதையும் சேர்த்தாச்சு. மறுபடியும் கிளறி விட்டுட்டு இப்போ உப்பு சேர்த்தோன்னா கரைய ஆரம்பிச்சிடும். தேவையான அளவு உப்பு போட்டால் போதும். கொஞ்சம் மஞ்சள் பொடி, மல்லிப்பொடி 2 ஸ்பூன், 2 ஸ்பூன் மல்லிப்பொடிக்கு 1 ஸ்பூன் மிளகாய் பொடி. பச்சை வாடை போகிற அளவுக்கு இதை வதக்கி விட்டுடலாம். பச்சை வாடை போயிடுச்சு. நான் கீரை சேர்க்குறேன். கீரை சேர்த்துட்டு நல்லா பெரட்டி விட்டுற வேண்டியதான். பொதுவாக பொன்னாங்கண்ணி கீரை வேகிறது கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் நான் லைட்டாக இதில் தண்ணி சேர்த்துக்கிறேன். புளி ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு நம்ம கரைச்சி சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்த பிறகு கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் இறக்க வேண்டியதுதான். தொக்கு ரெடி. பொன்னாங்கண்ணி கீரை தொக்கு சாப்பிட்டு பாருங்கள், அமோகமாக இருக்கும்.